நாட்டு கிராஸ் பீஸில் உருண்டை நாட்டு எவ்வளோன்னு பாருங்கள். 1 இன்ச்சு அகலம் ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். நாட்டு உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ நீளம் தேவையான அளவுக்கு வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு அரை இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக விட்டு பைப்பிங் ரொம்ப சின்னதாக வேணும், நாட்டு உருண்டையாக வேணும் அப்படின்னா கம்மியாக அந்த ஃபுட்டு போட்டிருக்கோமே ஃபுட்டுக்கும் பக்கத்தில் வெளியில் வராத அளவுக்கு நீட்டாக அடிச்சிருவோம். ரெண்டும் ஈவனாக இருக்கட்டும். பைப்பிங் வந்துட்டு ரொம்ப இழுக்க வேண்டாம், நார்மலாகவே வச்சு அடிப்போம். இப்போ வந்து அந்த தையல் போட்ட இடத்துல வந்துட்டு வளைவாக கட் பண்ணிடலாம். நம்ம திருப்பி உருட்டும் பொழுது அந்த இடத்துல மொத்தமாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம வந்து தையல் போட்டு திருப்புற இடத்துல அந்த இடத்த கட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியை வந்துட்டு மிளகு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நூல் கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு திருப்பிடுவோம். நாட்டு வந்து திருப்பி எடுத்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டுக்கு தகுந்த ஒரு பூ ரெடி பண்ணிடுவோம். 4 இன்ச்சு அகலத்தில் வந்துட்டு 2 பீஸ் கட் பண்ணிக்கிறோம். ஒரு டிசைன் பாருங்கள், சிம்பிளாக ஒரு டிசைன் அழகாக கொடுக்குறோம். திருப்பி ஒரு இந்த பக்கம் வந்து மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு மடிப்பு மடிச்சிட்டோம்னாக்கா இது ஒரு பூ வந்து சூப்பராக இருக்கும். 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி ஒரு பக்கம் அடிச்சுட்டு அதே போல் இந்த சைடு அந்த மாதிரி ஒரு மடிப்பு, திரும்ப ரிவர்ஸில் ஒரு மடிப்பு, அவ்வளோதாங்க. அடிச்சுட்டு ரஃப் அடித்து எடுத்துருவோம். இப்போ நாட்டு வந்து மேலவே அந்த டிசைன் எந்த பக்கம் மடிச்சிருக்குமோ அது மேலே நாட்டை வச்சு ஒரு ரஃப் அடிச்சுக்குவோம். ஆப்போசிட்டாக நல்ல பக்கத்தையும் வச்சு ஒரு ரஃப் அடித்து வெளியில் எடுத்துருவோம். வெளியில் வந்துட்டு எடுத்துகிட்டு பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பிலாம் பூ வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.